கர்த்தர் நம்மை தயவாய் இந்த காலை வேளையிலும் நம்முடைய சமூகத்தை கொண்டு சேர்த்திருக்கிறார். நாம் பக்தி உள்ளவர் அப்படினால் அல்ல, கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டபடினா நமக்கு அனுகூலங்களை உண்டு பண்ணி தடைகள் எல்லாம் மாற்றி நம்மை இந்த சமூகத்தை கொண்டு சேர்த்திருக்கிறார். நாம் பக்தி உள்ளவங்க, வைராக்கியம் உள்ளவங்க அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. நம்ம அதெல்லாம் பார்த்தா ரொம்ப குறைவு. ஆனால் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கபடினால் தாம் நம்மிலே கொண்ட நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக என்ன பண்ணுகிறாரு? அதை நிறைவேற்றும்படியாக இதெல்லாம் கட்டளிடுகிறார். ஆனால் அவைகளை நாம் என்ன பண்ணுவோம்? சரி உபயோகித்துக் கொண்டு அதனால் ஒரு பலனை பெற்றுக் கொள்ள வேண்டும். அதனால் வருகிற பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தரை தேடுவது விருதாவாக இருக்கிறது இல்லை. ஏனென்றால் அதெல்லாம் என்ன பெற்றுக்கொள்கிறோம்? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறோம். என்ன பெற்றுக்கொள்கிறோம்? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறோம். சாதாரண அற்ப ஜீவனம் இல்லை இல்லையா? பூமியில எத்தனை மேன்மையை வாழ்ந்தாலும் 80 வருடங்கள் இல்லையா? அப்படிதான் போடுறது. மனுஷனுடைய ஆயுஷ் சொன்னாலும் 70 வருடங்கள். எவ்வளவு? 70 பலத்தின் மிகுதியினால் 80 வருடங்கள் இல்லையா? அப்படித்தான் போட்டிருக்கு. இப்பெல்லாம் 100 வயசு இருக்கவங்க இருக்கிறாங்க இல்லையா? 90ல இருக்கிறாங்க இல்லையா? ஏன் அவங்களுக்கே தெரியாது இல்லை. யாருக்கா தெரியுதா? அவங்க என்ன சொல்றாங்க? போயிச்சாலும் நான் ஏன் இருக்கிறேன்னு தெரியலன்னு இல்லையா? நமக்கு அப்படி ஏன்னா பாவம் சொல்லுவான், சொல்லுவான், நான் இந்த சரீரத்தை விட்டு போகும் என்று விரும்புகிறேன், இந்த சரீரத்தை விட்டு போக வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆனாலும் இந்த சரீரத்தை தங்கியிருப்பது உங்களுக்கு நன்மையாக இருக்கும். ஆனபடியினால் இந்த யோசனையினாலே நான் என்ன பண்ணுகிறேன்? 2 பக்கமும் ஈடுபடுகிறேன்றான். I am being strained இல்லையா? அப்போ I am torn between two. torn பிக்கிறோம் இல்லையா? I am torn between two. எப்படி? To be abiding in this body as well to leave this body. ரெண்டுமே ஆசைப்படுறாங்க. எப்படி? To abide in this body and also to live with the body and to be with the Lord. அதான் விரும்புகிறேன்னு சொல்றான் இல்லையா? அப்போ there is a point for him to stay in this body. எதுக்கு இந்த பாடியா இருக்கணும்? எதுக்காக இருக்கணும்? உங்களுக்கு நன்மையா இருக்கும் என்று. அப்படின்னா நமக்கு அர்த்தம் இருக்கு. பூமியில இருந்தா மற்றவங்க சாட்சியா இருக்கும் இல்லையா? எடுத்துக்கொள்ளப்பட்டா கர்த்தரோடு கூட இருக்கும். இதுக்கு தான் பூமியில இருக்கும். சரி, கர்த்தர் நம்மோடு பேச முடியாது பண்ணுங்க. ஆண்டவரே நாட்களை கர்த்தார், ஒரு ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் கர்த்தார், நம்முடைய சமூகத்துக்கு ஒரு பொழுதெல்லாம் கர்த்தார் நீர் எங்களோடு பேசுகிறீரப்பா. தன்னுடைய பிள்ளைகளோடு பேசுகிறீர் ஆண்டவர். அவைகள் விருதமாய் போகக்கூடாதப்பா. தன்னுடைய பிள்ளைகள் அந்த இதயத்தை வைத்து வைத்து கற்றார் அந்த புடியை ஜீவிக்கும்படியாகவும் அதனால் உண்டான பலனை பெற்றுக் கொள்ளும்படியாகவும் தம்மை போல மாறும்படியாய் நீ வரும் நாளே தம்மை போல மாறி தம்மை சந்திக்கும்படியான ஆயத்தம் உண்டா இருக்க முடியாது. பிள்ளைகளுக்கு உதவி செய்து முடியாது ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென், ஆமென். நம்முடைய ஜீவியத்துல கர்த்தர் என்னை உண்டாக்கினார் என்பதை ஒருபோதும் மறக்கக்கூடாது. நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். ஏதோ வாழ்க்கையை என்னது என்று நினைக்காதபடிக்கு என்னை உண்டாக்கினார். என் வாழ்க்கை அவருடையது. என் வாழ்க்கையை கொண்டு அவர் தமிழின நோக்கத்தை நிறைவேற்றுகிறார். ஆனபடியினால் நான் என்ன பண்ணணும்? இந்த வாழ்க்கையை அவருக்காக ஜீவிக்க வேண்டும் நினைக்கிறேன். யாரையும் சீர்படுத்தவோ, யாரையும் திருப்திப்படுத்தவோ, யாருக்கு முன்னாலே உயர்த்தவோ அல்ல. என்னை உண்டாக்கின தேவன் உத்தமமாக நடந்து கொண்டு அவருடைய நோக்கத்தை வாழ்க்கையில் நிறைவேற்ற வேண்டும். அவருடைய நோக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற வேண்டும். இதற்காகவே கர்த்தர் நமக்கு நாட்களை தருகிறார். உலகத்துல ஜாலியா இருக்கிறதுக்கு இல்லை. ஏன்னா உலகத்துல ஜாலின்றது ஒண்ணுமே கிடையாது. ஒருவேளை ஜாலி ஒன்று இருக்கும்னா அது கூட என்ன இருக்கும்? தீமை இருக்கும். என்ன இருக்கும்? உலகத்தை சந்தோஷமா அடக்கிற எவனும் பாவத்துக்கு ஆளாகிறான். சந்தேகமே கிடையாது. உலகத்துல சந்தோஷமா இருக்க விரும்புகிறவன் பாவத்துக்கு ஆளாவான். பாவத்துக்கு ஆளானவன் தேவனுடைய காரியங்களை விரும்ப மாட்டான். தேவனுடைய காரியங்களை விரும்ப மாட்டான். கொஞ்சம் கொஞ்சமா அதான் எனக்கும் தெரியும். அப்படி என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? விருப்பம் இல்லை என்று அர்த்தம். விருப்பம் இல்லாத இருக்கிறவன் அந்த எவ்வளவு விருப்பம் இல்லையோ அதுக்கு ஏற்ற அளவில் என்ன உண்டாகும்? பாவம், முறைகேடு, மீறுதல், அக்கிரமம் உள்ள வரும். அக்கிரமம் என்ன சொல்லு பார்க்கலாம். அக்கிரமம் என்ன அர்த்தம்? கிரமமான ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த கிரமங்களை மீறுவது அது பெரிய விஷயமா இல்ல. ஆனா கிரமத்தை மீறும் போதுதான் என்ன வரும்? மீறுதல் வரும். மீறுதல் வந்ததுக்கு அப்புறம் தான் பாவம் வரும். கிரமத்தை மீறுதல்னாக்கா வீடுகள்ல அழகா கற்று தருவாங்க. ஏதோ 10 கத்தனை பெரிய கிருமியில எங்க வீட்டுல பிரமாதமான கிருமியா கிரமத்தை வளர்த்தாங்க. கிரமமான கிரமம் பக்கவா இருக்கணும். ஆமா, எதை எடுத்தாலும் எடுத்த இடத்துல வைக்கணும். எனக்கு ஒரு மாமா இருந்தாரு. அவரு ஷெல்ஃப்ல வாட்சை கட்டி வச்சிருப்பாரு.
அது பக்கத்தில் வேலை வச்சுருப்பாரு, லைன் டெஸ்ட் வச்சுருப்பாரு. நமக்கு நோண்டுறது அதுதான் வேலை. லைன் டெஸ்ட்னா தெரியல, டெஸ்டர், இந்த எலக்ட்ரிக் கரண்ட் டெஸ்டரில் அதை வச்சுருப்பாரு. அதெல்லாம் அந்தந்த இடத்துல இருக்கும், மாறவே மாறாது. நாங்கள் அதை எடுத்து என்ன நோண்டிட்டு வச்சுருவோம். வந்தவொடனே பார்ப்பாரு, யார் டெஸ்ட் எடுத்து, எப்படி யார் டெஸ்ட் எடுத்ததுன்னு கேட்பாரு. எப்படி அதுக்கு தெரியும்? அதுதான் இருக்குது. கரெக்டா வைப்பார், வைக்கிறத நேரா வைப்பார், அப்படி நேர போனாது. ரெண்டாவது அவர் வைக்கிறது எப்படி வைப்பாருன்னா, அந்த கம்பி வெளியே நீட்டிட்டு இருக்கிற மாதிரி ஹெட்டுக்கு வெளியே வைக்கிற மாதிரி வச்சிருப்பாரு. நாம அதை மாத்திக்கிறோம் வைக்கிற அங்கே வச்சிருக்கோம். அப்போ ஏன்னா கத்தியை கொடுக்கறதுக்கெல்லாம் ரூல் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? கத்தி எப்படி கொடுக்கணும்? கத்தி ஷார்ப் நம்ம சைடில் இருக்கணும், ஹேண்டில் மற்றவங்க கீழே இருக்கணும். அவங்க அதை பிடிச்சா இதை விடணும் இல்லையா? நாம அவங்கள்ட்ட அதை கொடுத்தோன்னு வைங்க, நம்ம கையை விட்டுனா கையை அறுத்துடும் இல்லையா? அதுதான் கத்தி இப்படியே சொல்றது. இதெல்லாம் ஒழுங்கா சொல்லி தருவாங்க. இதெல்லாம் பெரிய விஷயமா நான் இல்லை, இது கிரமமான வாழ்க்கைக்குரிய கல்வி. அப்பப்போ கல்வி அப்பப்போ சுத்தமா கரெக்டா வைக்கணும். எடுத்த இடத்துல வைக்கணும். இதெல்லாம் என்னது? கிரமமா என்னது? இது என்ன நீதியா? நீதியா இது இல்லை, கிரமமான வாழ்க்கை இல்லையா? ஆமா, தலைமுடி வெட்டுறது எப்படி, சட்டை எப்படி போடுறது, எல்லாம் சுத்தம், எல்லாம் ஒழுங்கா இருக்கும். ஆனா பாருங்க, இந்த கிரமம் மீறும் போது என்ன வரும்? மீறுதல் வரும். எது என்ன வரும்? மீறுதல் வரும். ஏன் இப்படித்தான் வைக்கணுமா, அப்படி வச்ச இதோ போய் சொல்ல வந்துட்டீங்களா அப்படின்னு யார் சொல்லுவா? யாரு கிரமமற்ற வாழ்க்கை நடத்துகிறார்களோ, யாரு கிரமமில்லாத காரியங்களை செய்கிறார்களோ, அதை சுட்டி காட்டும் போது மீறுவார்கள். யாரை மீற? எது மீறுதல்? கூட உள்ளவனை மீறுதா, கூட மற்ற இளைவனை மீறுறதா, பெரியவனை மீறுறதா? எது மீறுதல்? யார் பெரியவங்க நமக்கு மேல அதிகாரியா இருக்கிறார்களோ, நம்ம பெரியவர்களா இருக்கிறார்களோ, நமக்கு அதிகாரிகளா இருக்கிறார்களோ, நம்முடைய பெற்றோரா இருக்கிறார்களோ, அது பாஸ்டரா இருக்கிறார்களோ, அவளுக்கு மீறி அப்படிதான் வைக்கணுமா என்ன? அப்படி என்ன அர்த்தம்? அதுக்கு பேர் என்னது? மீறுதல். அப்புறம் மீறுதல் என்ன ஆகும்? இப்படி மீறி பழகிட்டாக்கா யாருக்கு பயப்பட வேண்டியிருக்கு? அப்புறம் பாவத்துக்கு போக முடியும். அப்போ முதலாவது என்ன இருக்கக்கூடாது? அக்கிரமம் வரக்கூடாது. அதை தொடர்ந்து மீது ஏற்பட இடம் இருக்கக்கூடாது. மீது உண்டாகுமே ஆனால் பாவத்துக்கு ஆளாக நேரிடும் இல்லையா? அப்போ இதெல்லாம் எங்க ஆரம்பிக்க தெரியுமா? கிரமமான வாழ்க்கை இல்லையா? அதுக்கப்புறம் மீறுதல் இல்லாத வாழ்க்கை, பாவம் இல்லாத வாழ்க்கை, எல்லாம் எதுல வரும் தெரியுமா? எல்லாத்துக்கும் பாருங்க, எதுல வரும்? ஒரு புள்ளியில வரும். கீழ்ப்படிதல் வரும். எங்க வரும்? கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல் என்ன அர்த்தம்? கீழ்ப்படிதல் எல்லாம் சேர்ந்து இருக்கும். கீழ்ப்படிதல் என்றால் என்ன இருக்கும்? அன்பு இருந்தா கீழ்ப்படிவோம் இல்லையா? இன்னொன்னு மனத்தாழ்மை இருந்தா கீழ்ப்படிவோம். என்னது? மனத்தாழ்மை இருந்தால் அன்பு இருந்து கீழ்ப்படிவோம் இல்லையா? ஆனால் நாம் கீழ்ப்படுகிறது, பெரியவர்களுக்கு கீழ்ப்படுகிறது என்பது அநேக நேரங்களில் வேதனையா இருக்கும். ஏனென்றால் அந்த விதமான கீழ்ப்படிதல் என்றால் என்ன அர்த்தம்? தன்னைத்தானே கீழ்ப்படுத்திக் கொள்வதுன்னு அர்த்தம். தன்னைத்தானே கீழ்ப்படுத்திக் கொள்வது யாருக்கு விருப்பமா இருக்குமா? ஏன் யாருக்கு கீழ்ப்படுத்துறதுக்கு விருப்பம் இல்லை? ஏன்? மனுஷன் சுயாதீனமும் உண்டாக்கப்பட்டிருக்கிறான். சின்ன மனுஷனும் பெரிய மனுஷனும் சுயாதீனமும் உண்டாக்கப்பட்டிருக்கிறான். அது தெய்வ சாயல். என்னது? தெய்வ சாயல் இல்லையா? ஆனால் அவன் கீழ்ப்படுத்திற்கு விரும்புவதில்லை. ஏனென்றால் அவன் சுய அதிகாரம் உடையவன். ஆனால் இந்த சுய அதிகாரத்தின்படி ஜீவித்த ஆதாம் தேவனை விட்டு விழுந்து போனான் இல்லையா? அப்போ கீழ்ப்படியும் வேணும், அன்பினால் கீழ்ப்படியும். சுயாதீனமும் போகக்கூடாது. சொல்ல புரியுது உங்களுக்கு? நம்முடைய சுயாதீனமும் நஷ்டப்பட்டு போகக்கூடாது. அதே சமயத்துல நான் கீழ்ப்படியும் வேணும். அப்ப என்ன? எப்படி கீழ்ப்படியணும்? அன்பினால் கீழ்ப்படியும். அன்பினால் கீழ்ப்படிந்தால் மகிழ்ச்சியா இருக்கும். அந்த கீழ்ப்படியில் அளவு இருக்குமா? அன்பினால் கீழ்ப்படியும் போது அளவு இருக்குமா? சொல்லாமலே கீழ்ப்படிவோம். இது எவ்வளவு மேன்மையான விஷயம் பாருங்க. அதான் கர்த்தர் கட்டளை கை கொள்வது சொன்னார்னா, நீங்கள் என்ன பண்ணுவா? கர்த்தருக்கு அன்பு கூர்ந்து கட்டளைகளையும் கட்டளையும் கை கொள்வீர்களாக அப்படின்னு. அப்போ நாம் ஏன் கர்த்தர் அன்பு கூர்ந்து கீழ்ப்படி சொன்னார் என்றால், நாம் சுயாதீனமுடையவர்களாய் கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறார். எப்படி உண்டாக்கி இருக்கிறார்? அவரை போலவே. யாரை போலவே? கர்த்தரை போலவே சுய அதிகாரமுடையவர்களாய், சுயாதீனமுடையவர்களாய் கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறார். ஆனால் நாம் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டிய அவசியமா இருக்கிறது. ஏனென்றால் முதலாவது உண்டாக்கப்பட்ட ஆதாம் கீழ்ப்படியாமல் போனபடியினால் என்ன பண்ணா? தேவனுக்கு பயடியானான்
இல்லையா? தேவனை பயக்கிறவன் நான் தேவனை விட்டு தூரம் போனான், இப்பொழுதோ அடுத்து திரும்பி வர வேணும். ஆனால் திரும்பி வரும்போது எந்த கீழ்ப்படியாமையினாலே தூரம் போனானோ அதற்கு விரோதமாக கீழ்ப்படுதல் மூலமாக உள்ள வரணும். கீழ்ப்படியாமையினாலே கர்த்தர் விலகி போனான். இப்ப என்ன பண்ணும்? அப்படிதான் வரணும். எந்த வழியா போனோமோ அந்த வழியா திரும்பி வரணும். இல்லையா? டைரக்ஷன் மாறிடும். எப்படி? எந்த வழியா போனோமோ அந்த வழியா திரும்பி வரணும். அதே வழியா திரும்ப போனோமா திரும்பி வரணுமா? அப்போ ரிவர்ஸ் டைரக்ஷன். இல்லையா? என்ன டைரக்ஷன்? ரிவர்ஸ் டைரக்ஷன். அதேதான் ரூட், அதேதான். ஆனா கீழ்ப்படியாமையினால தூரம் போனோம் அப்படின்னா கீழ்ப்படிந்தவனாய் திரும்பி வர வேண்டும். கீழ்ப்படிதல் கர்த்தருடைய பார்வையில மேன்மையான ஒரு ஜீவிதம். ஏன்? இயேசு கிறிஸ்து நமக்கு மாதிரியாய் கொடுக்கப்பட்டார். அவர் கீழ்ப்படிதலினாலே தேவனுடைய மனதை அறிந்திருந்து, தேவன் சொல்லல பிதா நீ பூமிக்கு போன்னு சொன்னாரா? என்ன சொன்னாரு? இயேசு என்ன சொன்னாரு? இதோ நான் வருகிறேன், உங்களை சித்தம் செய்ய வருகிறேன். புத்தக சூழல் என்னை குறித்து எழுதி இருக்கிறதே. யார்கிட்ட சொன்னாரு? இவரு பிதா கிட்ட சொல்ல. அப்ப என்ன அர்த்தம்? பிதாவின் மனதை அறிந்திருக்கிற வார்த்தையா இருக்கிற இயேசு கிறிஸ்து, பிதாவின் மனதா இருக்கிற இயேசு கிறிஸ்து, அவருடைய மனதில் இருக்கிற ஆலோசனை அறிந்தவராய் அவர் பிதாவிடத்தை சொல்கிறார், இதோ நான் சித்தம் செய்ய வருகிறேன், புத்தக சூழலில் என்னை குறித்து எழுதி இருக்கிறது. அதுக்கு எப்படி தமிழ்ல சொல்லாமா? இங்கிலீஷ் மாதிரி இருக்குல்ல. எப்படி? இதோ உங்களுடைய சித்தம் செய்ய வருகிறேன், என்னை பத்தி உங்களுடைய ஆலோசனை இருக்குல்ல, என்னை பத்தி உங்களிடத்துல ஆலோசனை இருக்குல்ல, அந்த ஆலோசனை நான் வருகிறேன். இப்போ இவரே வந்தாரா? பிதா கட்டளையிட்டாரா? அல்லேலூயா. அப்படியானா நாமும் கூட அவரை அவருக்கு கீழ்ப்படியும்படி நாமவே முன்வந்து கீழ்ப்படிய வேண்டும். இது அன்பினால் கீழ்ப்படிவது. இது மிகவும் மகிழ்ச்சியானதா இருக்கும். இது நமக்கு பலம் கொடுக்கிறதா இருக்கும். இது கர்த்தரோடு இணைக்கிறதா இருக்கும். எப்படி? கட்டளையின்படி கீழ்ப்படுகிறது ஒரு அடிமையினுடைய காரியம். ஆனால் அன்பினால் கீழ்ப்படிவது ஒரு பிள்ளையினுடைய காரியம். பிள்ளையானவன் தாயும் தாப்பனை நேசித்தானே ஆனால் அவர் சொல்லாமல் கீழ்ப்படிவன், அவன் தான் பிள்ளை. மீது அடிமை. பிள்ளையா இருப்பான், ஆனா அடிமையா தான் இருப்பான். பிள்ளைதான், ஆனா கீழ்ப்படிய மாட்டான். ஆனா வேற வழி இல்ல, சொன்னாச்சுன்னா எல்லாம் வளருவாங்க, கீழ்ப்படியே இருப்பாங்க. அவன் யார்? அவன் யாரு? பிள்ளை இல்ல, அவன் யார்? அடிமை. பிள்ளையா பிறந்திருந்தும் கூட தன்னை அடிமையா கருதுகிறான். ஆனால் இவன் தாய் தாப்பனுக்கு சிநேகமுள்ளவனாய், தாய் தாப்பனை கனப்படுத்துகிறவனாய், அவரை நேசிக்கிறவனாய் இருந்தேனே. ஆனால் என்ன பண்ணுவான்? சொல்லாமலே பிரியமானதை தேடி பார்த்து செய்வான். உங்களுக்கு தான் தெரியாது, எனக்கு நல்லா தெரியும். எங்க அம்மாவுக்கு எது பிடிக்கும் நானே யோசிச்சு செய்வேன். எங்க அம்மாவுக்கு எது பிடிக்கும் நான் யோசிச்சு செய்வேன். எங்க வீட்டில் டப்பா நிறைய இருக்கும், பார்க்க நான் நினச்சிக்கிறேன். எங்க வீட்டில் அப்பெல்லாம் கடல் டப்பாலாம் போடுறதுக்கு ஓவல்டின் டப்பா இருக்கும். எண்ணெய் வைக்கிறதுக்கு கண்ணாடி பாட்டில், அப்பெல்லாம் பிளாஸ்டிக் பாட்டில் கிடையாது, கண்ணாடி பாட்டில் இருக்கும். அது மூடி எதில் இருக்கும் தெரியுமா? மெட்டில் தான் இருக்கும், அலுமினியத்தில் இருக்கும். இதில் இருக்கும், அலுமினியத்தில் இருக்கும். என்ன தெரியுமா? எண்ணெய் பாட்டில் மூடிலாம் என்ன ஆகும்? எண்ணெய் பிசுக்கு பிடிச்சிடும் இல்லையா? அப்புறம் அந்த காலத்து எண்ணெய்லாம் ரீஃபைண்ட் ஆயிலாம் கிடையாது இல்லையா? அரைச்சது தான். என்ன ஆகும்? கீழெல்லாம் கசடு உட்காந்துருக்கும். எங்கள் அம்மாவுக்கு சுத்தமாக இருக்கணும், எல்லாம் பக்கா சுத்தமாக இருக்கணும். நல்லா தெரியும். எங்கள் அம்மா எனக்கு ஒன்றுமே சொல்ல வேண்டாம். என் அம்மா ஸ்கூலுக்கு போயிட்டாங்கன்னா தேர்ஸ்டே எங்களுக்கு லீவு, அவங்களுக்கு ஸ்கூலு. அப்போது நான் என்ன பண்ண விளையாடி முடிச்சிடுவேன். அம்மா பிரியப்படுத்த என்ன செய்யணும்? வீடெல்லாம் பெருக்கிடுவேன். பெருக்கி முடிச்சுட்டு என்ன பண்ணுவேன்? எண்ணெய் பாட்டில் இருக்கு பாருங்க, அதெல்லாம் க்ளீன் பண்ணணும். என்ன பண்ணணும்? முதல்ல எலுமிச்சை அலுமிச்சு ஏசுல பார்த்து கப்ஸ் இருக்குல்ல, அந்த கப்பெல்லாம் அரப்புத்தூள் சொல்லுவாங்க. உங்களுக்கு அரப்புத்தூள் தூள் இருக்கும், சீயக்கத்தூள் மாதிரி. அதை போட்டு நல்லா க்ளீன் பண்ணி அழகாக வெயிலில் பயங்கர வெயில் அடிக்கும், நல்லா காய வச்சுட்டு இந்த எண்ணெயெல்லாம் அப்படியே வடிகட்டி ஊற்றுவேன். அந்த கச்சடை தூர ஊற்றுவேன். அதான் இந்த கிணத்து ஊற்றுவேன். அதுக்கப்புறம் இந்த கண்ணாடி டப்பாலாம் பாட்டில் நல்லா கழுவிட்டு சூப்பராக கழுவி வெயிலில் காய வச்சுருவேன். மூடி அப்படியே கசடாக இருக்கும், ஒட்டிகிட்டு இருக்கும். அதை அரப்புத்தூள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி அலுமினியோட மூடி தான் அது, எல்லாம் க்ளீன் பண்ணி அதையும் காய வச்சுருவேன். எல்லாம் காய வச்சு எல்லாம் எங்கள் வீட்டில் 2 எண்ணெய் தான், நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் 2 தான். மீதி எங்கள் வீட்டில் எண்ணெய் இப்போத்தான் நிறைய எண்ணெய் வந்து அப்புறம் 2 எண்ணெய் தான் இல்லையா? அந்த 2 அப்படியே அழகாக வச்சு அப்படி பழன்னு இருக்கணும். அப்புறம் பாத்திரம் இந்த டப்பா இருக்குல்ல, ஓல்டின் டப்பா இருக்கும், ஓல்டின் போண்டிட்டா 2 டப்பா தான் வீட்டில் இருக்கும். அந்த டப்பாலாம் அந்த புகை அடிச்சிருக்கும், அதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். அதெல்லாம் கீழெல்லாம் சரி பண்ணி வச்சு இல்லையா? அப்போ அதெல்லாம் கிளீன் பண்ணி வச்சு நீட்டா ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் எங்க அம்மாவுக்கு 12 வருவாங்க. 12 மணிக்கு கரெக்டா அரிசி போடுவேன்.
எங்கள் அம்மா சூடாக சாப்பிடணும். எங்கள் அம்மாவுக்கு சூடாக சோறு சாப்பிட ரொம்ப இஷ்டம். அதுக்காக சூடாக சோறு ஆக்கிறதுக்கு கரெக்டாக அடுப்பில் ஒலைய வச்சு எங்கள் அம்மா வரும்போது கரெக்டாக இறுக்கி வச்சுன்னா சரியாக சூடாக இருக்கும். எங்கள் அம்மா கூட சந்தோஷமாக இருக்கும். சொன்னாங்களா என்ன? மனதை அறிந்து ஜீவிக்கிறது. யார் மனதை அறிந்து ஜீவிப்பா? யார் மெய்யாகவே அன்பா இருக்கிறார்களோ அவர்தான் மனதை அறிந்து ஜீவிக்கிறவர்கள். அந்தபடியே கிறிஸ்து என்ன செய்தார்? இதோ உங்களுடைய சுத்தம் செய்ய வருகிறேன் இல்லையா? புத்தக சொல்ல என்னை குறித்து எழுதியிருக்கிறது. என்ன சொன்னாரு? புத்தக சொல்லில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. அதை விட்டுங்க, புஸ்தகம் அங்க பரலோகத்துல இல்ல. என்ன அர்த்தம்னா, உம்முடைய மனதிலே என்னை பற்றி ஆலோசனை இப்படி இருக்கிறது. நான் மனுஷனாக அவதரித்து பூமிக்கு செல்லவும் உம்முடைய சித்தத்தை செய்து திரும்ப எடுத்து வரும்படியாகவும் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. அதை நிறைவேற்ற இப்பொழுது வருகிறேன். நீர் எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்தும். எப்படி? நீ எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்தும். தேவனாகிய கர்த்தர் சரீரத்தை ஆயத்தப்படுத்தி வரணுமா? தன்னை தாழ்த்துவது தானே. ஒரு தேவனாக இருக்கிறவர், பிதாவுக்கு சமமா இருக்கிற இயேசு கிறிஸ்து, அவர் மனுஷனாக பூமியிலே ஒரு சரீரமுடையவராய் வர வேண்டுமானால் அவர் தன் தேவனுடைய சுத்தத்தை செய்வதற்கு தன்னை தாழ்த்தினால் ஒழிய கீழ்ப்படிய முடியாது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. கீழ்ப்படிய வேணும். அந்த கீழ்ப்படி எப்படி இருக்கணும்? அன்பினால் கீழ்ப்படுகிறதா இருக்க வேணும். அந்த அன்பினால் கீழ்ப்படுகிறவன் சொல்லி அல்ல, மனதை அறிந்து கீழ்ப்படுகிறவனா இருக்கிறான். அப்படியானால் நீதி என்றால் என்ன அர்த்தம்? எப்படி? அவருடைய மனதை அறிந்து ஜீவிப்பதுதான். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். இயேசுடைய பிரசங்கம் இதுதான். இதை விட்டு பெரிய வானத்துல போற சத்தியம்லாம் படிக்க வேண்டாம். தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. அப்படின்னு அர்த்தம், கர்த்தர் உங்களை ஆளுகை செய்யும்படி ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னாலும் நீதியை தேடுங்கள் என்று சொன்னார். எப்படி? பிரமாணங்களை ஏற்றுக்கொண்டு செய்யுங்க. தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ள அர்த்தம் கர்த்தருடைய கட்டளைப்படி ஜீவிகள் அர்த்தம். ராஜ்யம் என்றால் ஆளுகை, ரூல் இல்லையா? அர்த்தம் டொமினியன். யாரு? தேவன் எங்களை ஆளுகை செய்ய வேண்டும் என்று ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொன்னால் கர்த்தரை நடத்த இடம் கொடுக்க வேண்டும் என்று அர்த்தம். இப்ப நான் அடிமையா பிள்ளையா? கர்த்தரை ஆளுகை கொடுக்க இடம் கொடுத்து ஜீவித்தேனால் நான் பிள்ளையா அடிமையா? அடிமை. அவர் ஆளுகை செய்தா இடம் கொடுக்கிறேன். ஆளுகை செய்தால் இடம் கொடுக்கிறேன். அப்படித்தானே? இல்ல. அடுத்து சொல்ற பாருங்க, நீதியை தேடுங்கள். நீதி என்றால் அவருடைய மனதை அறிந்து செயல்படுவது. நீதியை செயல்படுவது கர்த்தருக்கு பிரியமா இருக்குமா இல்லையா? தேவனுடைய ஆளுகளை காணப்படுவது விருப்பமா இருக்குமா? நீதி செய்வது. அதான் நமக்கு என்ன பேரு? நீதிமான்கள். விசுவாசிக்கிறவன் நீதிமான். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஒருவன் கர்த்தருக்கு விசுவாசியா இருக்கிறான் என்றால் அவன் நீதிமானா இருக்க வேண்டும். ராஜ்யத்துக்குள்ளே காணப்பட்டால் அவன் யாரு? குடிமகனா இருக்கிறான். ராஜ்யத்துக்குள்ள காணப்பட்டால் குடிமகனா இருக்கிறான். ஆனால் தேவனுடைய மனதை அறிந்து அந்தப்படியே கட்டளை பெற்றல்ல, வழிநடத்தை பற்றி அல்ல, ஆனால் தேவனுடைய மனதை அன்பினால் அறிந்தவனாய், தேவனுடைய அன்பா இருக்கிறவன் அவளோட நெருங்கி இருக்கிறவன் அவருடைய மனதை அறிந்திருக்கிறான். ஒரு தாய் தகப்பனோடு கூட எப்பொழுதும் கூட இருக்கிறவருக்கு தான் அப்பா அம்மா பத்தி தெரியும் இல்லையா? எப்பத்தாலும் வெளியே விளையாடிட்டு இருந்தா தெரியுமா? சோறு போடுவாங்கன்னு தெரியும், காசு கொடுப்பாங்கன்னு தெரியும், ஃபீஸ் கட்டுவாங்க தெரியும், மீதெல்லாம் ஊர்ல விளையாடி தெரியும் இல்லையா? ஆனா அப்பாவை பத்தி தெரியுமா? கூட நிக்கணும். எப்படி? கூட நிக்கணும். கூட நின்று எப்படி கஷ்டப்படுறாங்க, இது நான் செய்யறேன், இது நீ இருமா, இது உனக்கு கஷ்டமா, இப்படி சரி நான் செய்யறப்பா, எப்ப நீ விடுப்பா, நான் பண்றப்ப அப்படி சொன்னா பிள்ளைக்கு என்ன தெரியும்? தகப்பனுடைய மனதை அறிய முடியும். ஓ, எங்க அப்பாவுக்கு இப்படித்தான் மனது என்ற அறிவு இருந்தால் நான் என்ன பண்ணுவேன்? சொல்லாமலே கீழ்ப்படியவனா இருப்பேன். இதற்கு பெயர் விசுவாசம், நீதி. இது விசுவாசம். எப்படி பண்ணலாம்? நீதிமான் விசுவாசத்தினால் பிழைப்பான் இல்லையா? எப்படி? நீதிமான் விசுவாசத்தினாலே பிழைப்பான். ஆமா, ஆபிரகாம் நீதிமான் என்று சொல்லப்பட்டது இல்லையா? ஏன் நீதிமான் சொல்லப்பட்டது? கதை உங்களுக்கு தெரியும். என்ன பண்ணாரு? ஆண்டவர் சொன்னாரு, ஆபிரகாம் சொன்னாரு, நீ என்ன பண்ணும்? குமாரனை நான் காண்பிக்கும் மலையில கொண்டு போய் அவனை பலியிடுவாயாக என்று சொன்னார். எப்படி சொன்னார் தெரியுமா? உன் ஏக புத்திரனும், எப்படி அவர் சொல்றதே, ஆண்டவர் சொல்லும் போதே, உன் ஏக புத்திரனும் உனக்கு மிகவும் பிரியமானவனும் ஆயிருக்கிற உன்னுடைய குமாரன். அவரே சொல்றாரு ஏக புத்திரன்றாரு. நீ நேசிக்கிறவன்னு சொல்றாரு. அது அவரே சொல்றாரு. சொல்லிட்டு அவனை கொண்டு போய் என்ன பண்ணா? பலியிடு அப்படின்னு சொன்னாரு. என்ன பண்ணா? எப்படி நீதியா இருக்குது? சொன்னதை செய்தானா? நீதியா செய்தானா? எப்படி நீதியா செய்தான்? அவர் சொன்னாரு மலையில் பலியிடு சொன்னாரு.
இவன் மல்லை பலியோட போயிட்டான், பலியிட்டான். எது நீதியா என்னப்படுகிறது? சரி, கேள்வி கேட்கல. அது கீழ்ப்படுகிறவன் எப்பவுமே கேள்வி கேட்காம கீழ்ப்படிவான், வாஸ்தவம் தான் இல்லையா? கீழ்ப்படுகிறவன் அப்படித்தான் இருப்பான். ஆனால் தன் மாம்சமாகிய மனைவியோடு ஆலோசிக்கவில்லை. எப்படி? தன் மாம்சமாய மனைவிட்ட போய் கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு, கர்த்தர் சொன்னா கட்டாயம் செஞ்சு வாயை மூடிக்கோ, சும்மா இரு, சரிதா அப்படின்னாக்கா அந்த கூட ஊரே கூட்டுருவாள இல்ல? இந்த ஆளு பைத்தியம் முடிச்சு போல இருக்கு, நான் பெத்த பிள்ளை இந்த ஆளுமா தான் பெத்த பிள்ளை நினைச்சுக்கிறான், நானும் தானே பிள்ளைக்கு அப்பா தாயி, இவன் கூட்டு போன விட்டுருவானான்னு சண்டை போட்டு ஊரை கூட்டி அவனை நாசம் பண்ணி இல்லாம சின்ன பின்னமாக்கியிருப்பா. சொல்லல. ஏன் தெரியுமா? தேவசத்தை நிறைவேற்றாக மனைவியோட மாம்சத்தோட ஆலோசிக்க கூடாது. அவன் ஆலோசிக்க கூடாது. பையன் சொன்னாரா? அவன்கிட்ட சொல்லல. சரி, வேலைக்காரனை கூட்டு போனார்ல இல்லையா? வேலைக்காரனை கூட்டு போனாரு. வேலைக்காரனை கூட்டு போனா அந்த ஸ்தலம் வந்த உடனே என்ன பண்ணாரு? நீங்க நில்லுங்க, நானும் பிள்ளையாண்டதும் போய் பலியிட்டு திரும்புவோம் சொன்னாரா? ஏன்? அங்க வந்தா முதலாளி விட மாட்டேன், முதலாளி ரொம்ப அன்பாயிடும், அவனுக்கு எப்படி ரொம்ப அன்பாயிடும். நான் அதை விட மாட்டேன், அப்படி பண்ணவே கூட நான் விடவே மாட்டேன். டே வாடா கண்ணா போலாண்டா வா, அப்பா பைத்தியம் முடிச்சு போச்சு. நான் நினைச்சேன் கத்தர் சொல்லும் போதே நினைச்சிருந்தால் பைத்தியம் எல்லாம் பிடிக்கும்னு. ஆமா, அப்படிதான் பேசினான் இல்ல? அதனால வேலைக்காரனை அங்கேயே நிக்க வச்சான். நிக்க வச்சுட்டு அவன் போய் பலியிட்டான் இல்லையா? பாருங்க, இதுக்கு பேர் தான் நீதி. மனதை அறிந்து எப்படிலாம் செயலாற்றணுமோ அப்படிலாம் செயலாற்றுவது இல்லையா? அப்போ செயலாற்ற கூடனாக்கா ஆண்டவர் எதுக்கு என் ஒய்ஃப்ட கேட்டு பாக்குறேன்னு சொல்லுவாங்கல்ல, சொல்லுவாங்க கேட்டு அதுவும் நியாயம் தானே ஆண்டவரே, எப்படி அதுவும் கூட நியாயம் தானே சொல்லியிருப்பான். அப்போ கீழ்ப்படுதல் என்பது எதுல இருக்கணும்? எதுல இருக்கணும்? அன்பினால் இருக்க வேணும். ஏன்னா கீழ்ப்படுதல் நமக்கு கொடுக்கப்பட்டது அல்ல. நல்ல ஞாபகம் வச்சுங்க. ஏனென்றால் நீங்களும் நானும் தேவசாயில உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு சுயாதீனம் உண்டு. இந்த அவ்வளவு சின்ன பையனுக்கும் சரி வயசானவனுக்கும் சரி சுயாதீனம் உண்டு. ஏனென்றால் சகல மனுஷனும் தேவசாயில உண்டாக்கப்பட்டிருக்கிறார். அப்படினால யாருக்கும் கீழ்ப்படுகிறது அத்தனை லகுவான காரியம் இல்லை. ஆனால் தேவ அன்பு இருக்குமானால், பெற்றோர் அன்பு இருக்குமானால், அல்ல எஜமான் மேல உண்மை இருக்குமானால் என்ன பண்ணுகிறான்? கீழ்ப்படுகிறான். ஆனால் இப்படி நாம் கீழ்ப்படியவில்லை, அன்பினாலே செய்கிறான். அப்படினால நீதியா என்ன? எப்படி? தனக்கு இருக்கிற சுயாதீனத்தை மறுத்து அன்பின் நிமித்தமாக மறுத்து, எப்படி தனக்கு இருக்கிற சுயாதீனத்தை அன்பின் நிமித்தமாக மறுத்து அதை செய்கிற போது அதுக்கு என்ன பேரு? அதுக்கு என்ன பேரு? நீதி. இப்ப கீழ்ப்படிதலா நீதியா? நீ தேவனுடைய ராஜ்யத்துள்ள காணப்படுகிற போது அது என்னது? கீழ்ப்படிதல். ஆனால் தேவனுடைய மனதை அறிந்து நீதி நிறைவேற்றுகிற பொழுது அதுக்கு பேர் என்ன? அன்பின் கிரியை. அதுக்கு என்ன பேரு? அன்பின் கிரியை. அது கீழ்ப்படிதலால் வந்ததல்ல, ஆனால் தேவனுடைய மனதை அறிந்து அன்பின் நிமித்தமாய் கீழ்ப்படுகிறது இல்லையா? அன்பின் நிமித்தமாய் கீழ்ப்படுகிறது தான் எனது நம்மிடத்தை காணப்படுவது. அப்படி நம்ம கீழ்ப்படிதல் எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? அன்பின் அடிப்படையில் இருக்கணும். எப்படி இருக்கணும்? அன்பின் அடிப்படையில். வாசிக்க பார்க்கலாம். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். Whoso despiseth the word shall be destroyed, but he that feareth the commandment shall be rewarded. இல்லையா? பாருங்க, திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான், கற்பனைக்கு பயப்படுகிறவனும் பலன் அடைவான். ஆமென். பாருங்க என்ன சொல்லிருக்கு பாத்தீங்களா? திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான், கற்பனைக்கு பயப்படுகிறவனும் பலன் அடைவான். கர்த்தருக்கு பயப்பட போடல, கற்பனைக்கு பயப்படுகிறவன். கற்பனை பயப்படுகிறோம் அப்படின்னு அர்த்தம் சொல்லப்பட்ட காரியத்தை நிறைவேற்றுவதில் ஜாக்கிரதையா இருக்கிறோம்னு அர்த்தம். என்னது? கர்த்தருக்கு பயப்படுறதில்லை. அவன் என்ன பண்றான்? சொல்லப்பட்ட கற்பனை சரியா நிறைவேற்ற வேண்டுமே என்று ஜாக்கிரதையா இருக்கிறது அந்த பயம். அப்படியானால் எவன் ஒருவன் தேவனை நேசித்து அவருடைய மனதை அறிந்திருக்கிறபடியே ஜீவிப்பதற்கு ஜாக்கிரதையா இருக்கிறானோ அவன் பலன் அடைவான். விசுவாசியா? Whoso despiseth the word shall be destroyed. Whosoever despiseth the word shall be destroyed. But he that feareth the commandment shall be rewarded. He that feareth. இல்லையா? அப்போ வசனத்துக்கு கீழ்ப்படிவது அறிந்திருக்கிற அறிவுக்கு ஒப்பு கொடுப்பது இல்லையா? ஆனா கர்த்தருக்கு கீழ்ப்படிதான் பயம். எதுக்கு பயப்படுகிறான்?
கர்த்தருடைய வசனத்துக்கு எப்படின்னா அந்த கர்த்தருடைய வசனத்தை ஜாக்கிரதையா நிறைவேற்ற வேண்டுமே. இன் எவ்ரி வே we must be able to fulfill the law in every way. எப்படி முடியும்? கர்த்தருடைய வசனத்தை கற்பனையை அப்படியே நிறைவேற்ற வேண்டுமானால் எப்படி இருக்க முடியும்? எப்படி இருக்கிறோம்? நாம கர்த்தருக்கு பயந்து நிறைவேற்றவில்லை. கர்த்தரை சொல்லப்பட்ட டீட்டெயில் தான் கணக்கு. கர்த்தரை பற்றி கேள்வி இல்லை. கர்த்தர் சொல்லிக்கு வசனம், கர்த்தருடைய வசனம், அதுக்கு நான் கட்டாயம் செய்வேன். கர்த்தர் வசனம் சொல்லுது, கர்த்தர் வசனத்துக்கு நடுங்கிறவனே நோக்கி பார்ப்பேன். அப்படித்தானே போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு? கர்த்தர் வசனத்துக்கு நடுங்கிறவனே நோக்கி பார்ப்பேன். ஆச்சுங்க, 2 நாள் ஆகுமாமா? ஆச்சுங்க. இல்ல ஆத்துல 9 வசனம் 2 நாள் ஆகுமா? 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ரெண்டு நாள் ஆகுமா? 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். Second Chronicles 16:9. For the eyes of the Lord run to and fro throughout the whole earth, to show himself strong in the behalf of them whose heart is perfect. Whose heart is perfect with. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. பாருங்க எப்படி செய்யறாங்க கர்த்தர். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிற உண்மையுள்ளவன் யாரு? உண்மையா இருக்கிறவன் யாரு? சொன்னதுக்கு அப்படி இருக்கு. வேலைக்காரன் யாரு? உண்மையா இருக்கிற யாரு? ஒரு வேலைக்காரன். உத்தமமா இருக்கிறது யாரு? உத்தமமா இருக்கிறது யாரு? தெய்வத்தை சிநேகிக்கிறவன். உத்தமன் அர்த்தம் செய்கிற காரியத்தை செய்தா போதும் அதே நேர்த்தியாகி செய்கிறது யாரு? உத்தம இருதயம் உள்ளவர். நிறைய பேரை பார்த்துருக்கிறேன். என்கிட்ட ஒருத்தர் இருந்தார், வெற்றிவேல், மறக்கவே மாட்டேன். டெய்லி நினைக்கிற அவரையும். என்ன, அவர் எனக்கு என்ன மாதிரியே மைண்டு, என்ன மாதிரியே எல்லாத்தையும் பெர்ஃபெக்டாக செய்யணும் ஆசை உள்ள மனுஷன். அவர் பெரிய பணக்காரராக இருந்தால் அப்புறம் ஏழையாக இருந்தார் வச்சுங்க. அவர் எவ்வளோ பெரிய ஆளுனாக்கா, இங்கே திருவி கல்யாண சுந்தர்னா கேள்விப்பட்டிருக்கலாம் தெரியாது. திருவி கல்யாண சுந்தர்னா தமிழ்நாட்டில் பெரிய, தமிழில் பெரிய புலவர். ஈவர பெரியாருக்குலாம் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஆமாம், பெரிய பணக்காரன். ராயப்பேட்டாவில் வீடு இருக்குது. யார்? திருவி கல்யாண சுந்தர் இருக்குது. அந்த ராயப்பேட்டாவில் வீடுலாம் பெரிய ஆள் தான் வச்சுருப்பாங்க. அவருடைய பேரன் தான் அவர். பேரன் தான் முன்னூட்டு பேரன் சொல்லி. ஆனால் ஒரு அந்த உண்மையான ஒரு ஜீவிதம் எப்படின்னா நேர்த்தியாக செய்யணும். யாருக்கா கொடுத்தாலும் பிரமாதமாக செய்யணும். எதாலும் அல்லது நேர்த்தியாக செய்வார். வேலையை கொடுத்தாருனாக்கா அவ்வளோ பெர்ஃபெக்டாக செய்யணும். அவ்வளோ பெர்ஃபெக்டாக செய்யணும். எப்படி? அவர் யாருக்கும் கீழ்ப்படிய மாட்டார். அவருடைய பேர் என்ன? யாருக்கு கீழ்ப்படிய? எனக்கு தெரியும் அவரை பற்றி, ஆனால் ரொம்ப டீட்டெயிலாக தெரியாது. ஆளை தெரியும் எனக்கு. நல்லா அவ்வளோ பெரிய பட்டை போட்டிருப்பாரு, சந்தனம் பொட்டு வச்சுருப்பார். இப்படி என்ன வேட்டி கட்டிப்பார், பொட்டையெல்லாம் போட்டிருப்பார் நிறைய. ஏன்னா அவர் கிறிஸ்டின்ஸுக்கு விரோதியம் அவர். ஏன்னா எல்லாம் கரெக்ட் தான். அப்போது எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸில் இருந்திருக்காங்கல்ல. நான் எக்ஸ்சேஞ்சுக்கு போகிறேன், ட்ரான்ஸ்ஃபர் அங்கே போகிறேன். அங்கே போனால் ஜேம்ஸு அங்கே வெற்றிவேல் இருப்பான். அந்த ஒம்பளத்துக்கு சண்டை போடுவான், ரொம்ப சண்டை போடுவான். அவங்கள்ட்ட என்ன சொன்னாங்க, யார்கிட்ட? வெற்றிவேலுக்கு. ஏதோ வெற்றிவேலு ஜேம்ஸ் சார் வர்றாரு, அப்போ வச்சுக்காத, அதை பற்றி தெரியல, அவளுதான் ஒன்று நோண்டிடுவார். அவங்க தூண்டிடுறான். அவர் தான் கொண்டு வரேண்ணா, அதெல்லாம் பண்ணுவார் அப்படின்னு கத்திட்டு இருந்தாரா. நான் வந்த உடனே சொன்னாங்க, சார் இப்படி பேசிட்டு இருக்காங்க சார். அப்படியே வேலை பார்க்கணும். ஆனால் கொஞ்ச நாள் கழித்து அவர் அப்படியே எல்லாத்தையும் பேசுகிறாராம். என்னங்க வித்தியாசமாக இருக்கிறாரு. அவர் அப்படி சொன்னால் இப்படி இல்லை, இவ்வளோ கரெக்டாக இருக்காரு, ரொம்ப உண்மையாக இருக்கிறாரு, ஏன்னா கரெக்டாக இருக்கிறார், கொஞ்சம் கூட தப்பு பண்ண மாட்டார், கொஞ்சம் கூட எப்படி பேச மாட்டேன்றாரு, எல்லாத்தையும் கரெக்டாக இருக்கிறாருன்னு சொல்லி அப்படியே பயந்து அப்படியே அப்படியே பக்கமாக ஆரம்பித்தார். எல்லாரோட பக்கமாக ஆரம்பித்தார். அப்புறம் அவருக்கு ஒரு பொசிஷன் கொடுத்தேன், இந்த வேலையை பாருங்க. அதோட சரிங்க, எனக்கு வேலையே இல்லை, எல்லா வேலையும் அவரே பண்ணுறேன். எல்லா வேலையும் சார் சார் செய்யலாமா சார், இப்படிதான் பேசுவோம். எப்படி சார் இது பண்ணலாமா சார்? பண்ணலாம் இருக்கு பாருங்க. சரி சார் நீங்கள் பண்ணுங்கள், பெர்ஃபெக்டாக பண்ணுவீங்க, பண்ணுங்க. நீங்கள் சொல்லுங்கள் சார். வேலையை கொடுத்தா போய் பண்ணிவிட்டு வந்து வந்து பாருங்கன்னு முஷ்டிகளை விடுங்க, நான் வந்து பார்க்குறேன். அண்ணா நீங்கள் பார்த்து நல்லா சொல்லுங்கள் சார். போய் பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். டைமே கிடையாது.
ஆல் த டைம் குவார்டர்ஸ் பக்கத்தில் இருக்கிறதுனால எல்லா நேரம் வேலையில இருப்பார். அப்ப பாருங்க, ஃபோர்மன் அவனுடைய ஒழுங்கின்படி வேலையை முடிச்சா போதும். ஆனா வேலையை முடிச்சுட்டு பெயிண்ட்லாம் பண்ணிட்டு எழுதிட்டு வருவார். என்னைக்கு இது பண்ணோம், என்னைக்கு ரீடு பண்ணலாம் எடுத்து வந்துடுவார். என்ன சர்க்யூட் மாற்றி இருக்கிறோம் அதையும் போட்டு டிராயிங்கில் ஒட்டிட்டு வந்துடுவார். ஒட்டு சார் டிராயிங் வச்சுட்டு சார் ஒட்டிட்டேன் சார் எல்லாம் சொல்லுவார். அப்போ உண்மையா இருக்கிறது வேற, உத்தமமா இருக்கிறது வேற. அப்ப உத்தமமானது எங்க இருக்கு? உத்தம வார்த்தையில இருக்கா, இருதயத்துல இருக்கா? இருதயத்துல இருக்குது. நான் உண்மையா இருக்கிறது எதுல இருக்கு? வார்த்தையில இருக்கு, அந்த பிரமாணத்துல இருக்குது, அந்த சட்டத்துல இருக்குது. ஆனால் உத்தமமா இருக்கிறது எங்க இருக்கு? இருதயத்துல இருக்கிறது. அப்படியானால் இந்த இருதயம் எப்படி இருக்க வேணும்? தேவனுக்கு உத்தமமா இருக்க வேண்டுமானால் தேவனுடைய மனதை அறிந்திருக்கிற இருதயமா இருக்கணும். அப்படியானால் என் இருதயம் தேவனோடு கூட எப்பொழுது நேரா இருக்க வேண்டும். எப்படி இருக்கு நம்முடைய இருதயம்? தேவனோடு கூட இருக்க வேண்டும். அப்போ நம்முடைய இருதயத்திலே தேவனோடு கூட சஞ்சரிப்பதா இருந்தால் மாத்திரமே ஒரு காரியத்தை உண்மையாய் மாத்திரமல்ல உத்தமமாய் நிறைவேற்ற முடியும். அப்போ உத்தமமாக நிறைவேற்ற வேண்டுமானால் நமக்கு அதுக்கேற்ற பிரயாசம் உண்டா இருக்குமா இல்லையா? ஒரு காரியத்தை உண்மையாய் செய்வதற்கும் உத்தமமாய் செய்வதற்கும் பிரயாசம் உண்டா இருக்குமா இல்லையா? உண்டாயிருக்கும். ஆனால் அப்படி இருக்கிறவர்களுக்கு என்ன பண்றாங்க? கர்த்தருடைய கண்கள் உலாவுகிறதா. திருப்பி ஆச்சுங்கப்பா. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு நம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அப்படியானால் நாம் கீழ்ப்படியுள்ளா இருக்கிறோமானால் நாம் கர்த்தருடைய வார்த்தையின்படி அவராலே ஆளுகை செய்யப்படுவது மாத்திரமல்ல அவருடைய மனதை அறிந்து நாமே செயல்படுகிறவர்களாய் நீதிமான்களா இருக்கிறோம். அன்பினால் அவருக்கு கீழ்ப்படியுள்ளா இருக்கிறோம். பிரமாணத்தின்படி அல்ல, எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி அல்ல, சட்டத்தின்படி அல்ல. not by the law, by love alone. எப்படி? It is by love. If I follow God with love, that will be to see that my heart is perfect with God. அப்படின்னா my heart is perfect with God என்ன அர்த்தம்? இந்த கை இப்படி இருந்தா ஒரு ஒன்னா சொல்லுவாங்களே யாருன்னா, எப்படி இருக்கணும்? இப்படி இருந்தா இல்ல இல்லையா? எப்படி இருக்கணும்? ஒரே மாதிரி. அப்ப நம்முடைய இருதயம் எப்படி இருக்கணும்? கர்த்தரோடு இருக்கணும். அப்படி இருந்தா நம்ம கீழ்ப்படிதலுக்கு பேரு நீதி என்று பெயர். ஆனால் இப்பொழுது கர்த்தருடைய மனதை அறிந்து நம்முடைய இருதயம் அவர் உறுதியத்தை அறிந்திருந்து அது கேட்டோமா ஜீவித்தால் அது உத்தம ஜீவிதம், அது உத்தம குணம். அப்படி இருந்தால் நமக்கு என்ன பேரு? நீதிமான். நமக்கு என்ன பேரு? நீதிமான் இல்லையா? நல்ல உண்மையுள்ள வேலைக்காரனை கர்த்தர் சேர்க்க வந்திருக்கிறாரு இல்ல, நீதிமான்களே சேர்க்க வந்திருக்கிறார். யாரை சேர்க்க வந்திருக்கிறாரு? நீதிமான்களை. அப்படியானால் எழுதப்பட்ட பிரமாணத்தின்படி அல்ல, எழுதாதிருக்கிற அன்பின்படி இல்லையா? எழுதப்பட்டது கொஞ்சம் தான், ஆனா அதை உண்மையாக அறிந்திருந்து கர்த்தர் எந்த நோக்கத்தோடு சொல்லியிருப்பார், இதுக்காக சொல்லியிருக்கிறாரா, இப்படி ஜீவிக்க வேண்டுமா என்று சொல்லி நாம் ஜீவித்தோமையானால் நமக்கு சோறு வருவதில்லை. ஏனென்றால் கர்த்தரை பலப்படுத்துகிறார். நம்ம பாருங்க, அது முடிச்ச உடனே அந்த காரியத்தை முடித்த உடனே எவ்வளவு வரும்? பயங்கர சந்தோஷம் வந்துடும் இல்ல? என்ன சந்தோஷம் வந்துடும்? பயங்கர சந்தோஷம் வந்துடல. அது சந்தோஷம் நமக்குள்ள வந்து அது பெருமையா மாறிடும். நமக்கு நான் சொல்ல கவனிக்கிறீங்களா இல்லையா? நாம நீதியுள்ளா இருக்கும்படி அவருடைய மனதை அறிந்து நம்முடைய மனதில் ஏற்றுக்கொண்டு அந்தபடியே கிரியை செய்கிறோம். இது அன்பினால் செய்கிற கிரியை. இப்படி செய்து முடித்த உடனே ஒரு காரியம் முடிந்தோடனே பலம் வரும் சொல்லிச்சு இல்லையா? இல்லையா? அப்படித்தானே? அவருடைய வசனத்துக்கு பயப்படுகிறவன் பலன் அடைகிறான் போட்டு இல்லையா? அப்ப நிறைவேற்ற பலன் பெற்றுள்ள பலம் பெற்ற என்ன வரும்? சந்தோஷம் வரும். சந்தோஷம்னா கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்க வேணும். எப்படி இருக்கணும்? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்க வேணும். எப்படி இருக்கணும்? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கணும். அப்ப என்ன அர்த்தம்? இந்த காரியத்தை செய்யும்படி கர்த்தர் தம்முடைய மனதை எனக்கு வெளிப்படுத்தினார். ஏனென்றால் கர்த்தருடைய மனதை அறிவது உனக்கும் எனக்கும் அடுத்த காரியம் அல்ல. அப்படியா? கர்த்தர் மனதை அறிய முடியுமா? அப்ப எப்ப கர்த்தர் மனதை வெளிப்படுத்துவார்? எப்ப வெளிப்படுத்துவார்? எப்போ நான் அவரை நேசித்தால் வெளிப்படுத்துவார் இல்லையா? கர்த்தர் சொல்றாரு, ஆபிரகாம் பற்றி சொல்றாரு, நான் தாசனாகிய ஆபிரகாமுக்கு சொல்லாமல் இதை செய்வேனோன்ற. எப்படி? என் தாசனாகிய ஆபிரகாமுக்கு தெரியாமல் இதை சொல்லாமல் செய்வேனோ. எதை சொல்றாரு? சோதம் குமார் அழிக்க போகும்போது சொல்லிட்டு போறாரு. என்ன சொல்றாரு? அந்த சோதம் குமாரா அக்கிரமத்தினாலே பெருகி இருக்கிறது, அதை அழிக்க போகிறேன் அப்படின்னு. அப்ப ஆபிரகாம் என்ன சொல்லுவான்? என்ன சொல்லுவான்? அங்கே 50 பேர் நீதிமான் இருந்தா அழிப்பீரோ?
அப்புறம் அப்படி கேட்டு வந்து 10 பேர் இருந்தா அழிப்பீரோ 5 பேர் இருந்தா அழிப்பீரோன்னு கேட்பாரு. கர்த்தர் சொல்றாரு, நீ போ, நான் பாத்துக்கிறேன். என் மனதில் இருந்திருக்க என்ன இருந்திருக்கிறார், அங்கே இருக்கிற லோத்து அழிக்கப்படக்கூடாது. சரி, நீ போ, நான் பாத்துக்கிறேன்னு. பாத்தீங்களா, கர்த்தருடைய மனதை அறியும்படி புறப்படுகிற பொழுது கர்த்தர் நேர்த்தியா பதில் சொல்கிற பாருங்க. எப்படி? சரி, நீ போ, நான் பாத்துக்கிறேன் இல்லையா? அதே மாதிரி அவனை மாற்றினார். அப்ப என்ன சொல்றாரு தெரியுமா? நான் என் தாசனாகிய என் சிநேகிதனாகிய ஆபிரகாமுக்கு சொல்லாமல் இந்த காரியத்தை செய்வேன் என்று சொல்கிறார். அப்படியானால் நீங்களும் நானும் அவரை சிநேகித்திருந்தால் அவருடைய மனதை அறிய. நான் பெர்ஃபார்ம் பண்ணணும், நான் பெர்ஃபெக்ட்டா இருக்கணும், ஐ மஸ்ட் பி ப்ரவுட் ஆஃப் மை ஓன் வொர்க்ஸ் அப்படின்னு நினைச்சாக்கா you will never be able to know the mind of God at all. ஆனா I love my God, I want to please him in all my ways, in all my thoughts, in all my words and deeds அப்படின்னு சொல்லி இருந்தா God is always there to reveal his mind. He calls you as your friend. என் தனத்தை என்ன சொல்றாரு? He calls himself to be your friend. என் தாசனாகிய என் சிநேகிதனாகிய ஆபிரகாமுக்கு சொல்லாமல் இதை செய்வேனோ என்று சொல்கிறார். நீங்களும் நானும் தேவனை சிநேகித்து அவருடைய வார்த்தையை கைக்கொள்ளும்படி ஒருமையானால் கர்த்தர் வார்த்தையை மாத்திரமல்ல தம்முடைய மனதை வெளிப்படுத்துகிறார். ஒரு மனுஷன் பேசுகிற வார்த்தை அந்த முழு மனதை வெளிப்படுத்த முடியாது. ஏன் தெரியுமா? ஒரு மனுஷனுடைய வார்த்தை, அவன் பேசுகிற வார்த்தை அவனுடைய மனதை வெளிப்படுத்துமா? ஏன் முடியாது? ஏன் முடியாது? மனது என்னவா இருக்குது? உணர்வுகளா இருக்கிறது. மனது என்னது? உணர்வுகள். அந்த உணர்வை வார்த்தையில சொல்ல முடியுமா? எந்த பாஷையும் குறைவுள்ளது. எப்படி? மனுஷனுடைய மனதை வெளிப்படுத்துவதற்கு எந்த பாஷையும் குறைவுள்ளதுதான். அதுவும் இல்லாம கேட்கிற எந்த வார்த்தையும் புரிந்து கொள்வதற்கும் எந்த மனுஷனுடைய இருதயமும் குறைவுள்ளதுதான். சரி, அப்படிதான் சொல்லுது. அப்போ நான் கர்த்தருடைய மனதை அறிந்து கொள்ள வேண்டுமானால் நானும் அறிவுடி இருக்கணும், ஒரே ஆவியுடையவனா இருக்க வேண்டும். ஆனபடினால் தான் கர்த்தர் நம்முடைய சுவாசத்தை நம் நாசிலே ஊதினார், பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் வைத்து வைத்தார். இப்போ என் ஆவினாலே அவருடைய ஆவியானோட சேர்ந்தேனால் அவருடைய மனதை முழுமையா அறிந்து கொள்ள முடியும். இதுக்கு தான் பரிசுத்த ஆவி நமக்கு. பரிசுத்த எதுக்கு பரிசுத்த ஆவி நமக்கு? நாம் அவருடைய மனதை அறிந்து அவருடைய வார்த்தை மாத்திரம் அறிந்தல்ல, அவருடைய வசனத்தை அறிந்து ஜீவிப்பது மாத்திரமல்ல, அந்த வசனத்துக்கு பின்னால் இருக்கிற தேவனுடைய மனதை அறியும்படியாய் அவர் ஆவியா இருக்கிறார். எனக்குள்ளே இருக்கிற ஆவியினாலே அவரோடு இசைந்து இருக்கிற பொழுது அந்த ஆவியில் இருக்கிறது ஆவியில அப்படியே பிரதிபலிக்கிறது. இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன். இப்போ சொல்ல முடியுமா நான் கர்த்தருடைய மனதை அறிந்தேன்னு சொல்ல முடியுமா? கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார். நமக்கு ஆவியை தந்திருக்கிறார். தம்முடைய சுவாசத்தில் நாசில் ஊதினபடினால் தம்முடைய ஆவியை தந்திருக்கிறார். அந்த ஆவியோடு கூட நாம் அந்த ஆவியா இருக்கிற தேவனோடு ஐக்கியமா இருக்கும்படியாக அவருடைய மனதை அறியும்படியாக தந்திருக்கிறார். எதுக்கா பரிசுத்த ஆவி? தேவனுடைய மனதை அறிந்து அந்தபடி ஜீவிப்பதற்கு தான் பரிசுத்த ஆவி கொடுத்தார். ஏன்னா அந்த மேலும் சத்திய ஆவியை வழங்கும்போது என்ன பண்ணாராம்? அந்நிய பாஷை பேசுவார், எல்லாருக்கும் தீர்க்கதரிசனம் கொடுப்பார். அப்படியே சொல்லியிருக்கு. சகல சத்தியத்தை நடத்துவார்னா சத்தியத்தை சொல்லிதானே பின்னால் வரும்போது என்னுடைய வார்த்தையிலிருந்து எடுத்து இல்லையா, என்னுடைய வார்த்தையிலிருந்து எடுத்து என்ன செய்வாரு? உங்களுக்கு அறிவிப்பார் இல்லையா? அப்போ வசனத்தை ஆவியானவர் வெளிப்படும் பொழுதுதான் அது உண்மையா இருக்கும். அது அப்படி உத்தமமா ஜீவிக்க முடியும். அப்பொழுதுதான் நான் உத்தமமா ஜீவிக்க முடியும். அப்படி ஜீவிக்கிற பொழுது நான் கீழ்ப்படியவில்லை. என்ன பண்றேன்? கீழ்ப்படியவில்லை. அன்பினால் கீழ்ப்படுகிறேன். அன்பினால் நான் கிரியை செய்கிறேன். நான் நானாகவே கர்த்தரை வார்த்தை கேட்டவாறு ஜீவித்தேன். ஆனால் அதுக்கு பேர் என்ன? கீழ்ப்படுதல். கீழ்ப்படுதலுக்கு யாருக்கும் சந்தோஷமே கிடையாது, முடியவே முடியாது. கீழ்ப்படுதல் யாருக்கும் பிடிக்காது. 2 வாட்டி செய்வாங்க, திரும்ப சொன்னாக்க அவர் வழி இல்லை, ஒன்று மாற்றி ஒன்று என்ன சொன்னாங்க ஜனங்கள்லாம்? கற்பனை மேல் கற்பனையும் பிரமாணத்து மேல் பிரமாணமும் அங்கே கொஞ்சமும் இங்கே கொஞ்சமா இருக்கிறது என்பார்கள். ஏன்னா பிடிக்கல, கர்த்தர் வசனம் பிடிக்கல, அதான் அப்படி சொல்றாங்க. ஆனால் தெய்வத்தை சிநேகித்து நான் ஜீவிப்புமே. ஆனால் நம்முடைய ஆவியிலே தேவ ஆவியானவர் தம்முடைய மனதை வெளிப்படுத்துகிறார். அப்போ வசனத்தை படிக்கிறது பைபிளை வாசி, ஆனா அவருடைய மனதை அறியும்படிக்கு ஆவி அவரோடு பேசு. எப்படி? வசனத்தை அறியும்படிக்கு பைபிளை வாசி, ஆனால் அவருடைய மனதையே அறிய வேண்டுமானால் என்ன பண்ணணும்? ஆவியோட ஐக்கியமா இருக்க வேணும். எல்லா நேரத்திலும் ஆவியோட ஒன்றா இருக்க வேண்டும். என் இருதயமானது அவரோடு ஒன்றா இருக்கிற பொழுது என் ஆவியினாலே அவருடைய ஆவியா இருந்திருக்கிறேன். அவருடைய ஆவியை கொண்டு அவருடைய மனதை அறிந்திருக்கிறேன். நான் ஜீவிக்கிறேன். இப்பொழுது மேமே வராட்டு எனக்கு தான் அவர் உண்டு. கர்த்தர் வெளிப்படுத்தினேன். இப்ப என்ன சொன்னோம்? எப்படி சந்தோஷமா இருக்கணும்? கர்த்தருக்கு மகிழ்ச்சியா இருப்பேன்.
இவ்வளவு பெரிய ஸ்லாக்கியத்தை தந்தாரு, சத்தியத்தை அறிபடி உதவி செய்தாரு. இப்படி இல்லைனாக்கா நான் ஜீவித்திருக்க முடியுமா என்று சொல்லி நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன். அப்போ நான் பெருமைப்படுவேனா? ஆனால் நானே வசனத்தின்படி கீழ்ப்படிந்தேன் என்றால் பெருமைப்படுவோம். நான் கரெக்டா இருப்பேன், நான் சொன்ன மாதிரி நடப்பேன், நான் கரெக்டா கோயிலுக்கு போயிடுவேன், கரெக்டா எல்லாத்தையும் ஒண்ணா இருப்பேன், அப்படி நடுமுட்டி போட்டுதான் ஜெபம் பண்ணுவேன். என்னமோ பிரமாணத்தை சொல்லிட்டே இருப்பான் இல்லையா? என்ன பண்ணுவான்? பிரமாணத்தை சொல்லிக் கொண்டே இருப்பான். ஆனால் தன் இருதயத்தில் இருக்கிற ஆவியாகிய தன்னுடைய ஆவியாக்கிற தேவனுடைய இசைத்திருக்கத்தக்கதாக இணைந்திருந்தால் அவருடைய மனதை அறிந்து அவரை சிநேகித்து அதை நிறைவேற்றுகிறார். அப்ப கீழ்ப்படுதல் எப்படி இருக்கணும்? அன்பினால் இருக்க வேணும். இப்பொழுது கீழ்ப்படிந்து கிரியை செய்து விட்டு அன்பினால் கிரியை செய்தால் அது கீழ்ப்படுதல் கிரியை, அது சிநேகத்தை வெளிப்படுத்துகிறோம். எப்படி சிநேகத்தை வெளிப்படுத்துகிறோம்? இப்போ நமக்கு பேர் என்ன? நீதிமான்கள். நமக்கு என்ன பேரு? நீதிமான்கள். எத்தனை பேர் கத்துக்கு சிநேகத்துக்கு இப்படி ஆசையா இருக்கிறீங்க? எத்தனை பேர் நேசிக்க விரும்புறீங்க? நாம நேசிக்கிறேன்னு சொல்லுங்க. சோத்திரம் 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 அப்படி சொல்ல வேண்டாம். சொல்லலாம், 2 வாட்டி சொல்லலாம். ஆனா அதோட அதிகமா ஆண்டவரே நான் நேசிக்கிறேன்னு சொல்லுங்க. I love you my Lord, I love you alone. என்ன சொல்லணும்? I love you my Lord, I love you alone my God. அப்படி சொன்னோமானா கர்த்தர் நம்முடைய அன்பை நமக்கு தெரிவிப்பார். அப்பொழுது நம்முடைய மனதை தெரிவிப்பார். எதை தெரிவிப்பார்? நம்முடைய மனதை தெரிவிப்பார். இப்பொழுது நம்முடைய ஜீவியம் பேர் என்னது? உண்மை அல்ல, உத்தமம். நம்முடைய ஜீவியத்துக்கு பேர் என்ன? உண்மையுள்ள ஜீவியம் அல்ல, உத்தம ஜீவிதம். அப்ப கர்த்தர் நம்மை உத்தமனா பார்க்க விரும்புகிறாரா? உண்மையுள்ளனா பார்க்க விரும்புகிறாரா? அதனால தான் சொல்ல உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே எஜமானுடைய இளைப்பாறுதலில் பிரவேசினார். அப்போ முதல்ல ஆரம்பத்தில் உண்மையை ஆரம்பிக்கிறோம், அதற்கு பின்பு அவருடைய மனதை அறிந்து ஜீவிக்கிற உத்தமனாய் மாறுகிறோம். உங்களுக்கு முதல்ல கடமைகளை கீழ்ப்படிந்து ஆரம்பிக்கிறோம். எப்படி? பிரமாணத்தை கீழ்ப்படிந்து ஆரம்பிக்கிறோம். அதுக்கு பின்பு கர்த்தருடைய மனதை அறிந்து சிநேக பெருக்கத்தினால் அவரை மனதை அறிந்து அதுக்கேற்றபடி ஜெயிக்கும் பொழுது நாம் உத்தமமாக இருக்கிறோம். அப்பொழுதுதான் உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே எஜமானுடைய இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்கிறார். பண்ணுங்க. எல்லாரும் அன்பினால் கீழ்ப்படிய வேணும், அன்பினால் ஒரு கிரியை செய்ய வேணும். நாம் உத்தமத்தினால் ஜீவிக்கணும். பூஜ்யம் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் மனதை மனதை அறிவுரையாக ஆண்டவரே, அந்த மனதை ஆண்டவரை சொத்தப்பா அறிவுரையாக மனதை அறிவுரையாக ஆண்டவர் நாமும் நிறைவேற்றத்தக்கதாக ஆண்டவரே, நாங்கள் எங்களுக்கு நம்முடைய வார்த்தையை எப்படி நடக்கத்தக்கதாக உண்மையுள்ள இருதயமும் உத்தமமுள்ள இருதயமும் காணப்படத்தக்கதாக ஒப்புக்கொடுக்கிற வார்த்தையினால நம்ம உண்மையாக இருந்தாலும் ஆண்டவரே, எங்கள் ஜீவியத்தினால கிரியைகளினால பேச்சினால சிந்தனையினால எல்லாவற்றிலும் உத்தமமாய் நடக்கத்தக்கதான இருதயம் எங்களுக்கு உண்டாயிருக்கத்தக்கதாக இருக்கிறதாவே எல்லாவற்றிலும் நாங்கள் ஆண்டவரை சொல்றோம்ப்பா. நம்முடைய ஆளுகையில இருக்கிறது மாத்திரமல்ல ஆண்டவரை சொல்றோம்ப்பா, நம்முடைய ஆண்டவரை சொல்றப்பா முற்றிலுமாய் சுயாதீனத்தை விட்டுவிட்டவர்களாக நாங்கள் அன்பினால் கீழ்ப்படிந்தவர்களாக முற்றிலுமாய் ஆண்டவரை மனத்தாழ்மையாக நடந்து நாங்கள் அன்பினால் கீழ்ப்படிந்து கை கொண்டு நடக்கிறவர்களாக எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம்ப்பா. ஆண்டவரை எங்களுக்கு சுய ஆலோசனையோ சுய விருப்பமும் இல்லை ஆண்டவரை சொல்றோம்ப்பா. நம்முடைய ஆலோசனை நிறைவேற்றக்கூடியாக நம்முடைய சித்தத்தை அறிந்து அதன்படி நடக்கக்கூடியாக நம்முடைய மனதை அறிந்து அதன்படி ஜீவிக்கக்கூடியாக எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். நடத்தும் ஆண்டவரை சொல்றோம்ப்பா. எப்பொழுதும் ஆண்டவரை சொல்றோம்ப்பா, நாங்கள் அன்பினால் கீழ்ப்படிந்தவர்களாக எங்களுடைய இருதயத்தினாலே தேவனோடு எப்பொழுது இசைந்திருக்கத்தக்கதாகும் எங்களுடைய ஆவியினோடு கூட ஆவியாய் இருக்கிற தேவனோடு கூட நாங்கள் இசைந்திருந்து ஆண்டவரை அவராலே நடத்தப்பட்டு போதிக்கப்பட்டு நாங்கள் ஆண்டவரை அவரை போல மாறுபடியாக எங்களை ஒப்புக்கொடுக்கிற ஆண்டவரை விதமாக எல்லாவற்றிலும் ஆண்டவரை நாங்கள் உண்மையாய் கேட்டு அதன்படி நடந்து நாங்கள் உத்தம ஜீவியம் எங்களிடத்துல காணப்படும்படியாக முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தை கொண்டு ஜெபிக்கிற நல்ல பிதாவே. கர்த்தர் நம்மோடு பேச நல்ல ஆலோசனைக்கு நன்றியுடைய கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்ரம் 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 சோத்ரம். நாம் கர்த்தர் முன்பாக உத்தமராய் எண்ணப்படும்படியாக கர்த்தர் இந்த சத்தியத்தை மனதில் நிறுத்தி வைத்து அந்தபடி ஜீவிக்க முடியாத ஒப்புக்கொண்டு ஜெபம் பண்ணுங்க. தம்முடைய பிள்ளைகளை கர்த்தாவே அதிகமாய் ஸ்நேகித்து கர்த்தாவே நீ தம்முடைய மனதை வெளிப்படுத்துகிற அப்படின்னாலும் ஸ்தோத்திரம்.
தம்முடைய பிள்ளைகளை அழைத்த நீர் அல்லவோ கர்த்தாவே. தம்முடைய அழைப்பு மிக உன்னதமானது. அந்தபடியே கர்த்தாவே பிள்ளைகளை கர்த்தாவே நீர் போதித்து நடத்துகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இது வந்து நானும் கேட்டுக்கொண்ட சத்தியத்தின்படியே கர்த்தாவே உத்தம இதயத்தோடு தம்மை பின்பற்ற முடியாய் தன்னுடைய இதயத்தை தம்முடைய இதயத்தோடு எப்பொழுது நினைத்துக் கொண்டவர்களாய் காணப்படத்தக்கதாக எல்லா நேரத்திலும் அவருடைய இதயம் தம்மோடு இசைந்திருக்கத்தக்கதாக உதவி செய்தலும் அவையமாய் தம்முடைய மனதை அறிந்தவர்களாய் கர்த்தாவே அன்பினால் கீழ்ப்படுகிறவர்களாய் அன்பினால் கிரியை செய்வர்களாய் இருந்து கர்த்தாவே ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யத்திலே காணப்பட ஒவ்வொருவருக்கு உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் நம்முடைய கருத்தில் ஒப்பிக்கிறோம் அப்பா. இதோ புறப்படுத்த நாட்கள்ல கர்த்தாவே வெளியில் இருக்கிற நாட்கள் எல்லா நேரத்திலும் நம்முடைய திவ்ய சுமம் கூட இருக்கட்டும், நம்முடைய ஆலோசனை விளங்கட்டும், நம்முடைய பாதுகாவல் உண்டா இருக்கட்டும். நீர் பாதுகாத்து வழிநடத்த முடியாது ஜெபிக்கிறோம். நம்முடைய ஆவி ஆத்மா சரத்தை கர்த்தரை கருத்தில் ஒப்பிக்கிறோம். குடும்பமாக நம்முடைய கருத்தில் ஒப்பிக்கிறோம். பொறுப்பேற்றுக் கொள்கிறார்கள். எல்லா தீமையை கொலைக்கு பாதுகாத்து எல்லா நன்மைகளால் முடிசூட்ட முடியாது ஜெபிக்கிறோம். கிருபையை கருத்தில் ஒப்பிக்கிறோம். பொறுப்பேற்றுக் கொள்ளும். துதி கன மகிமையெல்லாம் முக்கிய செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னோடுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல காரியங்களால். ஆமென். ஹல்லேலூயா.